ரெட் கிராக்ஸ் சேனலை பின்தொடரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜென் மாஸ்டரிடம் ஒருவர் உலகிலேயே மிகச்சிறந்த அதிசயம் எது என்று கேட்டார். அதற்கு மாஸ்டர், இங்கே நான் என்னோடு தனியாக உட்கார்ந்திருக்கிறேன் என்று பதில் சொன்னார். இந்த அழகான பேரபிளின் அர்த்தம் என்ன என்பதைத்தான் ஓஷோ இந்த வீடியோவில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இது ஒரு பேரபிள் அல்ல, இட் இஸ் சிம்பிளி எ ஃபேக்ட். இதுதான் உண்மை. இதில் பெரிய அர்த்தத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இதில் அர்த்தத்தை தேட ஆரம்பித்தால் அதன் உண்மையான அர்த்தத்தை தவற விட்டுவிடுவோம். அர்த்தம் என்னவோ தெளிவாகவே தெரிகிறது, தேட வேண்டியதில்லை. அந்த ஜென் மாஸ்டர் நான் என்னோடு தனியாக உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் சிறந்த அதிசயம், கிரேட்டஸ்ட் மிரக்கிள். தனிமையில் இருப்பது என்பது மிகச்சிறந்த சாதனை. ஒருவருக்கு எப்போதும் இன்னொருவரின் கம்பெனி தேவைப்படுகிறது. One feels always a need for the other. நம்மிடம் ஏதோ ஒரு பெரிய குறை இருப்பதால் இன்னொரு நபர் இல்லாமல் நம்மால் இருக்க முடியவில்லை. நம்மிடம் பல ஓட்டைகள் இருக்கின்றன. அந்த ஓட்டைகளை பிற மனிதர்களோடு இருப்பதன் மூலம் அடைக்கிறோம். பிற மனிதர்கள் நம்மை முழுமையடைய செய்கிறார்கள். அதர்வைஸ் we are incomplete. அடுத்தவர்கள் உதவி இல்லாமல் நம்மை பற்றி நமக்கு சரிவர தெரிவதில்லை. நம்முடைய அடையாளத்தை தொலைக்கிறோம். அடுத்த மனிதர்கள் நம்முடைய கண்ணாடியாக இருக்கிறார்கள். பிற மனிதர்களின் துணை இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒருவித அசௌகரியம், ஒருவித இன்கன்வீனியன்ஸ் இருக்கிறது. பிகாஸ் we don't know who we are. நாம் தனிமையில் இருக்கும்போது ஒரு வினோதமான மனிதரோடு, ஒரு எம்பாரசிங் கம்பெனியோடு இருக்கிறோம். யாரோடு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிவதில்லை. தனிமையில் இருப்பது ஒருவித பயத்தை உண்டாக்குகிறது. We become frightened. யாரையாவது நமக்கு தெரிந்தவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. யாரும் இல்லாத போது ஒருவித வெறுமையில் விடப்படுகிறோம். யாரும் தனிமையில் இருக்க விரும்புவதில்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய பயம் என்னவென்றால் நாம் தனித்து விடப்பட்டு விடுவோமோ என்பதுதான். மனிதர்கள் 1001 விஷயங்களை தாங்கள் தனிமையில் தள்ளப்படாமல் இருப்பதற்காக செய்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர்களைப் போல் இமிட்டேட் செய்வதனால் நாம் தனிமையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை தெரிந்து அதையே செய்கிறோம். அதனால் நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை, யுனிக்னஸை இழக்கிறோம். We just become imitators. காரணம், அப்படி செய்யவில்லை என்றால் நாம் தனிமையில் இருப்போம். நாம் அந்த கூட்டத்தின் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறோம். தனியாக இருப்பது உண்மையிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் மிரக்கிள். அதன் அர்த்தம் நீங்கள் எந்த கூட்டத்திலும் உறுப்பினராக இல்லை என்பதுதான். உங்களோடு எப்படி இருப்பது என்பதை தெரிந்து கொண்டீர்கள். அடுத்தவர்களின் தேவை உங்களை விட்டு மறைந்து விட்டது. நீங்கள் இப்போது எதையும் யாரையும் மிஸ் பண்ணவில்லை. உங்களோடு இருப்பதில் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. உங்களுடைய bliss இஸ் அன்கண்டிஷனல். ஆமாம், இது உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் மிரக்கிள் தான். பட் ரிமெம்பர் தி ஜென் மாஸ்டர் நான் என்னோடு தனியாக இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் தனியாக இருக்கும்போது தனியாக இருப்பதில்லை. When you are alone, you are not alone. நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள். You are simply lonely.
இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தனிமைக்கும் தனியாக இருப்பதற்கும் லோன்லினஸிற்கும் அலோன்னஸிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது அடுத்தவர்களை பற்றி நினைத்து பார்க்கிறீர்கள், அவர்களுக்காக இயங்குகிறீர்கள். யூ ஆர் மிஸ்ஸிங் த அதர். இந்த தனிமை, இந்த லோன்லினஸ் என்பது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட். யாராவது நம்மோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்கிறீர்கள். உங்கள் நண்பரோ, கணவரோ, மனைவியோ, அம்மாவோ, காதலரோ, காதலியோ யாராவது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். Loneliness is absence of the other. Aloneness is the presence of oneself. தனியாக இருப்பது என்பது very positive. It is a presence, overflowing presence. இந்த உலகையே உங்களுடைய பிரசன்ஸை மட்டும் வைத்து உங்களால் நிரப்பிவிட முடியும். அடுத்தவர்கள் தேவையில்லை. இந்த உலகமே மறைந்தாலும் இந்த ஜென் மாஸ்டர் எதற்காகவும் ஏங்கப் போவதில்லை. He will not miss anything. ஒருவேளை இந்த உலகம் ஏதாவது ஒரு மாய மந்திரத்தினால் மறைந்துவிட்டால், அப்போது கூட இவர் தனித்து விடப்பட்டாலும் எதையும் அவர் மிஸ் பண்ண போவதில்லை. அவர் எப்போதும் போல மகிழ்ச்சியாகவே இருப்பார். அந்த மிகப்பெரிய வெறுமையை, அந்த பியூர் இன்ஃபினிட்டியை மிகவும் ரசித்திருப்பார். அவர் மட்டும் போதும் என்பது அவருக்கு தெரியும். அதற்காக என்லைட்டன்ட் பீப்புள், ஞானமடைந்த மனிதர்கள் பிற மனிதர்களோடு வாழ மாட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் அவரால் மட்டுமே மற்றவர்களோடு வாழ முடியும். பிகாஸ் அவருக்கு அவரோடு வாழ முடிகிற போது he becomes capable of being with others. உங்களோடு உங்களால் இருக்க முடியாத போது பிறரோடு உங்களால் இருக்க முடியாது. தனிமையை விரும்பும் மனிதர்தான் capable of love. தனிமையை விரும்பாத மனிதர் incapable of love. The first lesson of love is to learn how to be alone. So Zen மாஸ்டர் ஒன்றை சொன்னார் என்றால் அவர் சொல்லும் அர்த்தம் மிகவும் தெளிவானது. அர்த்தத்தை தேட வேண்டியதில்லை. It is a simple statement. நான் என்னோடு தனியாக உட்கார்ந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதை முயற்சி செய்து பாருங்கள். சில நேரங்களில் தனியாக உட்கார்ந்து பாருங்கள். That is what meditation is all about. தியானமும் அப்படித்தான். ஒன்றும் செய்யாமல் தனியாக உட்கார்வது. Just try. அப்போது தனிமையை உணர ஆரம்பித்தீர்கள் என்றால் எதையோ தவற விடுகிறீர்கள். ஸோ இன்னும் தனிமைக்குள் ஆழமாக செல்லுங்கள். அப்படி செல்லும் போது, ஒரு லேயருக்குள் நுழையும் போது திடீரென்று தனிமை, அதாவது லோன்லினஸ், அதுவாகவே மாற்றமடைந்து அலோன்னஸ் ஆக மாறும். லோன்லினஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் itself into aloneness. லோன்லினஸ் என்பது அலோன்னஸ் என்பதின் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். ஆழமாக நுழையும் போது திடீரென்று அதன் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை உணர்வீர்கள். எனவே தனிமையில் இருங்கள், தனிமையில் அவதிப்படுங்கள். ஜென் மாஸ்டர் சொன்னது சரிதான். அவர் இதுதான் கிரேட்டஸ்ட் மிரக்கல் என்று சொன்னார். நான் என்னோடு தனியாக உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். நாம் தனிமைக்குள் நுழையும் போது வெறுமையாக தெரிகிறது. ஏனென்றால் நாம் பிற மனிதர்களோடு வாழ்ந்திருக்கிறோம். எனவே திடீரென்று அவர்களுக்காக மனது இயங்குகிறது. அதனால்தான் அதை வெறுமை என்கிறோம். பிற மனிதர்கள் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை நீங்கள் பார்க்க தவறிவிடுகிறீர்கள். யூ சிம்பிளி மிஸ் த அதர்ஸ். பிறரோடு இருப்பது என்பது பழகி போன ஒன்று. அதனால்தான் அவர்கள் இல்லாத போது வெறுமையாக உணர்கிறோம், தனிமையாக உணர்கிறீர்கள், பெரிய பாதாளத்திற்குள் விழுவது போல் உணர்கிறீர்கள். அதை அனுமதிக்கும் போது விரைவில் அந்த பாதாளம் மறைந்து விடுகிறது. அப்போதுதான் அந்த மிகப்பெரிய அதிசயம் நடக்கிறது. அப்போது நீங்கள்
எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ரிமெம்பர், உங்களுடைய மகிழ்ச்சி அடுத்தவரை சார்ந்து இருக்கும்போது உங்கள் தூக்கமும் அடுத்தவர்களை பொறுத்தது. ஒரு பெண் உங்களை காதலிக்கிறாள் என்ற காரணத்திற்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த பெண் காதலிக்காத போது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதில் நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. உங்கள் மகிழ்ச்சி உங்களுடையது. அதை யாரிடமும் நீங்கள் கடன் வாங்க வேண்டியதில்லை. யாராலும் அதை உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது. நாட் ஈவன் டெத். ரிமெம்பர், இறப்பு உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கிறதே தவிர உங்களிடமிருந்து பிரிப்பதில்லை. இறப்பு பயம் தருகிறது. காரணம், அது உங்களை பிறரிடமிருந்து பிரித்து விடுகிறது. தனிமையில் எப்படி இருப்பது என்பதை கற்றுக்கொண்ட பிறகு இறப்பும் கூட அர்த்தம் இல்லாததாகிவிடும். இறப்பு என்பது இல்லாமல் போய்விடும். then death does not exist. உங்களுக்கு இறப்பில்லாமல் போய்விடும். it is immensely beautiful to be alone. அதோடு எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. its beauty is the ultimate beauty. its grandeur is the ultimate grandeur. its power is the ultimate power. so come back home. அதற்கு வழி, முதலில் தனிமையில் அவதிப்படுவது. suffer it, go through it. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெருமகிழ்ச்சிக்காக விலை கொடுத்துதான் ஆக வேண்டும். தனிமையான உணர்வும் அதனால் அனுபவிக்கும் துன்பமும் நாம் கொடுக்க போகும் விலை. பட் you will be tremendously benefited. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.